Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நமக்கு சடையமுத்து அப்படிங்கிறவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை ரொம்பவே பயங்கரமாக சொல்லியிருந்தாரு. அந்த சம்பவத்தை நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1997 காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய சடையமுத்துவுக்கு நடந்திருக்குது. சடையமுத்துவுக்கு இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 47 வயசாகுது. அவருக்கு அந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த 1997 நம்மளுடைய சடையமுத்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, கொல்லப்பற்றையில கொல்லன் வேலை அப்படின்னு சொல்லுவாங்களே, இரும்படிக்கக்கூடிய வேலை, அதை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த கொல்லப்பற்றையை நடத்திக்கிட்டு இருக்கிறது இவருடைய பெரியப்பா. நம்மளுடைய சடையமுத்துவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, 3 அண்ணன்கள், 2 தங்கை, 2 தம்பின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குடும்பங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல ஒரு 10 பேர் எப்பவும் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் தாங்க நம்மளுடைய சடையமுத்து. இவங்க வீட்டுல என்ன அப்படின்னா, பசி, பட்டினி, பஞ்சம் அது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1997 அப்படி அவங்க அந்த பசி பட்டினினால கூடுதல் படிக்கலாம் போகலைங்க. இவருடைய 3 அண்ணங்களுமே அந்த டைம்ல கல்யாணம் ஆகி அங்கங்கே தனித்தனியா போயிட்டாங்க. தங்கச்சிகளுக்கு சின்ன வயசு, அவங்க ஏற்றவும் கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு கீழையும் தம்பிகள் இருக்கிறாங்க 2 பேர். அப்படி இவங்க குடும்ப கஷ்டத்தினால எல்லாருமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டில் சில வேலைகள் பார்ப்பாங்க, அதாவது இந்த வீட்டுக்கு ஏதாவது பொருட்களை கொண்டு வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துருக்கிறாங்க. அந்த காலகட்ட சூழ்நிலையில நம்மளுடைய சடையமுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கொல்லப்பற்றைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 வயசுலேயே அந்த வேலைக்கு போயிட்டாரு. அப்படி வேலைக்கு போன நம்மளுடைய சடையமுத்துவுக்கு ஒரு நண்பரும் இருக்கிறாரு. அதாவது நண்பர்னா ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு நண்பரை பத்தி அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த விஷயத்தோட கலந்தவர் தான் அவரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் முனியாண்டி அப்படிங்கிற பேர் தாங்க அவருடைய பேரு. அவரும் இவரும் 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஊருக்குள்ளாடி. அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா இவங்களுக்கு லீவு கிடையாதுங்க, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு போடுவாங்களாம். அந்த வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோயில்களுக்கு, முனீஸ்வரன் கோயில்களுக்கு, ஐயனார் கோவில்கள், இந்த மாதிரியான கோவில்களுக்கு டெய்லி போயிட்டு வரக்கூடிய பழக்கம் உண்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனியாண்டி அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தியானம், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை லீவு விழுது இல்லையா, அதுல ஒரு மத்தியானம் வரைக்கும் தாங்க நம்மளுடைய சடையமுத்து கூட இருப்பாரு. மற்ற மாதிரி நேரங்கள்ல அதாவது அந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அந்த நபரை பார்க்கவே முடியாதான். மறுநாள் சனிக்கிழமை காலையில தான் பார்க்க முடியும். அப்படிதாங்க எங்களுடைய நட்பு இருந்திருக்குது. அந்த இடத்துல கேட்பாராம், ஏன்டா மத்தியானம் வரைக்கும் என் கூட இருந்த, அதன் பிறகு நீ எங்கடா போனா, காணாம போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இல்லப்பா, எனக்கு அங்க ஒரு வேலை இருந்து இந்த வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், குடும்பக்காரங்களுடைய பெயர்களை சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாருங்க. சரின்னு சொல்லி இவரும் விட்டுறது தான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முனியாண்டி இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு பொண்ணை தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அந்த விஷயத்த நம்மளுடைய சடையமுத்து கிட்ட சொல்லவே இல்லை. அது ரொம்ப காலமா போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் சொல்றாருங்க. எப்போ அவர் அந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, இந்த முனியாண்டி லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி வரன் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த பொண்ணை எப்படியாவது தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாருங்க.
ஏன்டா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க இந்த விஷயங்கள் நம்மளுடைய சடையமுத்துக்கிட்ட இந்த சம்பவங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு முனியாண்டி. முனியாண்டி சொல்லும்போது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டாளா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை சொல்றாருங்க அந்த முனியாண்டி அப்படிங்கிற அந்த நபர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட காசு பணம் அதன் பிறகு நகைகள் இதெல்லாம் வாங்கி கேட்டிருக்கிறா, நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் திடீர்னு இப்போ ஒரு புதுசாக ஒரு மாப்பிள்ளை கொஞ்சம் வசதியானவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டா அப்படிங்கிறது மாதிரி முனியாண்டி நம்மளுடைய சடையமுத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்கிறாருங்க. சடையமுத்துக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா சொல்கிற, இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்கிற, ஒரு தடவை கூட நீ அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட பேசுனதே கிடையாது, இன்னைக்கு மட்டும் ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சே ஆகணும், அது யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி முனியாண்டி பேசுறாருங்க. அப்படி முனியாண்டி பேசிக்கிட்டு அது ஒரு 2 நாள் அப்படி போயிருதுங்க. அப்படி 2வது நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனியாண்டியுடைய அம்மா தவறி போயிடுறாங்க. முனியாண்டிக்கு ஆல்ரெடி அப்பா கிடையாது, ஒரு அண்ணன் ஒரு தங்கை தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க அம்மா இருந்தாங்க, அம்மாவும் தவறிடுறாங்க. அம்மா தவறி கிட்டத்தட்ட 16 நாட்கள் இந்த காரியம்லாம் நடத்தி முடிப்பாங்க இல்லையா, அப்படி எல்லாமே நடத்தி முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட நாட்களும் உருண்டு ஓடுதுங்க. ஒரு 3 மாதங்கள் போயிருது. இந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தப்படுது. யாருக்கு? முனியாண்டியுடைய அந்த காதலியான அந்த பெண்ணுக்குங்க. இதை கேட்ட உடனே முனியாண்டி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய சடையமுத்துக்கிட்ட. சடையமுத்தும் கேட்கிறாரு, என்னடா பண்றது, இப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதடா, பெரியவங்களை வச்சு பேசவும் முடியாது, நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு நம்ம வீட்டுக்கே காண மாட்டேங்குது, அதுக்கு பிறகு எப்படிடா பேசுறது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்து எடுத்தும் சொல்றாருங்க. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த முனியாண்டிங்கிற அந்த நபர் எப்படியாவது தன்னுடைய காதலியை தன் வசம் ஆக்கிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுறாருங்க. என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே ஒரு விஷயத்த பண்றாருங்க. யாருக்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சடையமுத்துக்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணை என் வசம் ஆக்கியே தீரணும், அதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன், நீ ஏன் கூட வரணும் அப்படின்னு சொல்றாருங்க. சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நான் உன் கூட தாண்டா இருப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சடையமுத்துன்னு சொல்லிடுறாருங்க. சடையமுத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல முனியாண்டி பண்றாருங்க. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தனியாக போய் இந்த மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே கறிகளையும் வாங்கி அதை சமைக்கிறாருங்க. அதுக்காக சில பல ஐட்டங்களை அவர் ரெடி பண்றாருங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையில இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கிறாங்க. ஏன் கூட வாடா அப்படிங்கிறது மாதிரி முனியாண்டி நம்மளுடைய சடையமுத்துவை கூப்பிடுறாரு. சடையமுத்துவும் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஏதோ கோவிலுக்கு படையல் போட போறான் போல இருக்குது, சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தாங்க நினைக்கிறாரு. அப்படி நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய சடையமுத்தும் சரி, அந்த நபர் முனியாண்டி இருக்கிறார் இல்லையா, 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர்ல இந்த கருவக்காடுன்னு சொல்லக்கூடிய காடு நிறைஞ்சு போயிருக்குதுங்க. அங்கதான் இவங்களுடைய சுடுகாடும் இருக்குது. அதே சுடுகாட்டுல தான் நம்மளுடைய முனியாண்டியுடைய அம்மாவை அடக்கம் செய்யப்பட்டிருக்குதுங்க. இவர் கரெக்டா என்ன பண்றாரு அப்படின்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேல இவரையும் கூப்பிட்டுக்கிட்டு, யார நம்மளுடைய சடையமுத்துவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போறாருங்க. அப்படி போகும்போதே இவர் கேட்கிறாரு, ஏன்டா நம்ம கோயிலுக்கு போறதா இருந்தா இந்த பக்கம் போகலாம், அதாவது அவங்க ஊருக்குள்ள நிறைய கருப்பசாமி கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அப்படி நம்ம போகலாம், ஆனா நீ எதுக்குடா இந்த பக்கம் சுடுகாட்டு பக்கம் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இவர் கேட்கிறாரு. நம்மளுடைய சடையமுத்துவும் கேட்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு காட்டு கோவில் பூஜை, நம்ம அங்க போய் தான் பண்ணணும், அப்படி பண்ணாதான் அவ எனக்கு கிடைப்பா, நான் உயிரோட இருந்தா தானே ஒன்ன பார்க்க முடியும், அப்படி இப்படின்னு சொல்லி இவருடைய மைண்டை அவரு பயங்கரமா வாஷ் பண்றாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சுடுகாட்டை நோக்கி இவங்க நெருங்கியும் போயிடுறாங்க. ஆனா ஒரு 300 மீட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 300 மீட்டருமே இந்த கருவக்காடு தாங்க. ஃபர்ஸ்ட் அது ஒரு 100 மீட்டரை இவங்க தாண்டி போகும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த கருவக்காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஜல் ஜல் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்து நன்றாக பயப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி பழக்கமே கிடையாதுங்க. டே முனியாண்டி, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுதுடா, நான் பார்த்தேன்டா, என்னதோ ஒன்று ஓடிச்சுடா என் சைடில் இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சடையமுத்தும் சொல்கிறாருங்க. ஆனால் முனியாண்டி தைரியமாட்டு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைடா, அது ஏதாவது காட்டு முயலாக இருக்கும், நீ வந்துக்கிட்டே இரு, டார்ச் லைட் இருக்கு இல்லையா அவன் கையில், வந்துக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் முன்னாடி நடக்க இவர் பின்னாடி நடக்கிறாருங்க. கொஞ்சம் தூரம் கூட போகிறாங்க, அதாவது ஒரு 50 அடி தூரம் கூட போகும்போது மறுபடி 2 பெண்கள் சிரிக்கக்கூடிய சத்தம் இவங்க
இவங்க காதுக்கு விழுது. அந்த சத்தம் பயங்கரமா இருக்குங்க. அது அந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்துக்கு வந்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆனா முனியாண்டி எந்த நடுக்கமும் இல்லாம கையில ஒரு பயங்கரமான ஒரு பை ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த பை நிறைய என்னெல்லாம் வச்சிருக்கிறாருங்கிறது கூட நம்மளுடைய சடையமுத்துவுக்கு தெரியாதுங்க. சரி, ஏதோ வச்சிருக்கிறான், ஏதோ படையல் போட போறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க இவரும் பின்னால போறாரு. இந்த சிரிப்பு சத்தம் கேட்ட அந்த இடத்துல இவருடைய கை கால்கள்லாம் பயங்கரமா நடுங்குதுங்க. ஐயோ, ஏதோ ஒன்று வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாரு. ஆல்ரெடி பேய் பயம்ங்கிறது இவருக்கு ஜாஸ்திங்க. இருந்தாலும் அந்த இடத்துல முனியாண்டிக்கிட்ட டே வேண்டாண்டா, போக வேண்டாண்டா, நம்ம வேற ஏதாவது கோயிலுக்கு போகலாண்டா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அவர் எடுத்து சொல்றாருங்க. ஆனா அந்த இடத்துல முனியாண்டி கேட்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. வாடா என் கூட அப்படிங்கிறது மாதிரி கத்திக்கிட்டு போறாருங்க. இங்க இருந்து ரிவர்ஸ்ல போனா இன்னும் 200 மீட்டர் இவர் வெளியே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த இடத்துல இவருக்கு பயம் வருதுங்க. ஏன்னா சிங்கிளா போகணும், அதுவும் அவருக்கு பயந்தாங்க. அதனால முனியாண்டியை ஒட்டிக்கிட்டே இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சுடுகாட்டுக்கு உள்ள என்ட்ராயிடுறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய கல்லறை தோட்டத்துக்கு உள்ளாடி இவங்க என்ட்ராயிடுறாங்க. அந்த கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்துல இவரும் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எங்கடா போற? அங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்த கோவில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சுடுகாட்டு கோவில்னு, அந்த கோவில் வரைக்கும் வேறொரு திசையில இருக்குங்க. நீ கோவிலுக்கு போகாம எங்கடா போற அப்படின்னு சொல்லி, நீ என் கூட வாடா அப்படிங்கிறது மாதிரி முனியாண்டியும் கத்திக்கிட்டே சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சடையமுத்துக்கு பயங்கரமான பயம் வந்துடுதுங்க. இருந்தாலும் தன்னுடைய நண்பன் இவ்வளவு தைரியமா இருக்கிறான், நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய சடையமுத்துவும் பின்னாலே போக ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டா நம்மளுடைய முனியாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அம்மா இறந்து அந்த கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லறையில போய் உட்கார்ந்துடுறாருங்க. அந்த கல்லறைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு கொஞ்ச நேரம் தேம்பி அழ ஆரம்பிக்கிறாருங்க. டே, நீ என்னடா பண்ற, எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சடையமுத்து சொல்றாருங்க. நீ பயப்படாதடா, இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான், இதை கரெக்டா நான் பண்ணா மட்டும்தான் அவ எனக்கு கிடைப்பா அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த நபரும் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே சடையமுத்துவுக்கு சரி, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு நின்றுலாம், அதாவது கண்ணை மூடிட்டே நின்றுலாம், எந்த சவுண்டு கேட்டாலும் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் சடையமுத்து வந்துடுறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவத்தை அந்த முனியாண்டி பண்றாருங்க. முனியாண்டி பண்ணும்போது இவருக்கு எதுவுமே புரியலை. இவன் என்னடா செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய வாழை இலைங்க. அந்த வாழை இலையை எடுத்து அவங்க அம்மாவுடைய கால் மாட்டில் அப்படி நீளத்துக்கு போடுறாருங்க. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் இவர் சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்த இந்த சாதம் மற்றும் கறி, அதாவது இந்த ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இது பண்டிக்கறி வரைக்கும் வச்சிருந்துருக்கிறாரு. இதை எல்லாமே அதில் வைக்கிறாருங்க. ஆல்ரெடி அவர் வச்சிருந்த பையில ஒரு உயிரோட ஒரு கோழியும் வச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கக்கூடிய சில தின்பண்டங்களும் அதில் வாங்கி வச்சிருக்கிறாருங்க. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அழுதுகிட்டே சில மந்திரங்களை அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மந்திரங்கள்லாம் இதுவரைக்கும் நம்மளுடைய சடையமுத்து கேட்டதே கிடையாது. முனியாண்டியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வித்தியாசமா இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கும்போது, நீ பயப்படாத அப்படிங்கறது மாதிரி முனியாண்டி சொல்றாரு. சொல்லிக்கிட்டு ஒரு கம்பை ஒன்று கையில் எடுக்கிறாருங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து அந்த கம்பை எடுத்து அவரை சுற்றி ஒரு வட்டத்தை அப்படி வரைஞ்சு விடுறாங்க. இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, நீ அங்கேயே இரு, அங்கேயே நில்லு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த வட்டத்தை விட்டு மட்டும் வெளியே வராத அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த முனியாண்டி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த படையெல்லாம் போட்டார் இல்லையா, அப்படி படையல் போட்டு முடிச்சிடுறாரு. முடிச்சுக்கிட்டு இவர் ஒரு விஷயத்த பண்ணுறாருங்க. அதாவது அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ இவருடைய கையில் இருக்குதுங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை கையில் எடுக்கிறாருங்க. அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்தவர் திடீர்னு அந்த ஃபோட்டோவை அவங்க அம்மாவுடைய அந்த கால் பாதத்தில் கொஞ்சம் மண்ணை தோன்றாருங்க. அப்படி தோண்டி அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு கருப்பு டப்பா, இல்லை ஒரு சின்ன டப்பா, மை டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மை டப்பா ஒன்று எடுக்கிறாருங்க. அதை எடுத்து அந்த ஃபோட்டோவை சுற்றி அந்த மையை தேய்ச்சி விடுறாருங்க. தேய்ச்சி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அவங்க அம்மாவுடைய கால் மாட்டில் வச்சுக்கிட்டு அவர் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய கோழியை தலையை வெட்டுறாருங்க. வெட்டி அப்படியே அதனுடைய ரத்தத்தை அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஊற்றி விடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த படையலில் அதன் பிறகு அவங்க அம்மாவுடைய அந்த கல்லறையை சுற்றி இந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணுறாருங்க. பண்ணிக்கிட்டு அதன் முன்னாடியே உட்கார்ந்துருந்து பயங்கரமான மாந்திரீகங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. இதெல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்துவுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவைங்க. அந்த மாதிரியான அந்த பூஜையில் இருக்கும் போது அந்த இடத்துக்குள்ளாடி அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களை சுற்றி நிறைய பேர் அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் ஓடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த இடத்துல உடல் நடுங்குதுங்க நம்மளுடைய சடையமுத்துவுக்கு. சடையமுத்துக்கு வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. சடையமுத்து அலற ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் மனதளவில். என்னடா பண்ணுறது, இவன்ட்டு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை
அந்த இடத்துல சடையமுத்துவுக்கு ஏற்படுது. சடையமுத்து அந்த இடத்துல பயப்படவும் ஆரம்பிக்கிறாருங்க. சடையமுத்துக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே மைண்ட்ல இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த நேரத்துக்கு அந்த அழுகை குரல், அந்த சிரிப்பு சத்தம், இது எல்லாமே அவரை சுத்தி சுத்தி பயங்கர ஓசையை எழுப்பி அந்த இடத்துல இவருக்கு ஒரு மயக்கம் ஏற்படுதுங்க. சடையமுத்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு கையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலை எடுத்துட்டு வந்து இவருடைய முகத்தில் தண்ணீரும் தெளிக்கிறாருங்க. அப்படி தெளிச்சு விட்ட பிறகு அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்து எந்திக்கிறாரு. ஆனால் சடையமுத்து எந்திரிச்சு இருக்கும்போது கூட அந்த பூஜை அங்கே தீரவே இல்லைங்க. அடுத்ததாக அங்கே ஒரு சம்பவத்தை அவர் பண்ணுறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுமந்துட்டு போவாங்க இல்லையா சட்டி, அதாவது இந்த கொல்லி சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இதுக்கு கொண்டு போவாங்க இல்லையா இறந்தவங்களுக்கு காரியம் பண்றதுக்காக, அந்த மாதிரி கொல்லி சட்டிகள் அங்க உடைக்கப்பட்டு கிடக்குங்க. அந்த சட்டியில ஒரு பெரிய சட்டியை எடுத்துட்டு வர்றாருங்க. அது நிறைய எண்ணெயை வீத்தி அதுக்கு கூட பெரிய ஒரு திரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு விரல் வண்ணத்துக்கு ஒரு நீள திரியை வந்து உருவாக்குறாருங்க. அப்படி உருவாக்கி அதுல நெருப்பை போட்டு அதாவது எரிய வைக்கிறாருங்க, விளக்கு மாதிரி. அப்படி அது எரிய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்து ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை பார்க்குறாருங்க. என்ன அப்படின்னா, அவ்வளோ நேரம் அந்த இடம் வெளிச்சமே கிடையாது. இவங்க வச்சிருக்கக்கூடிய டார்ச் லைட்டோடைய வெளிச்சம் தான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த இடத்துல இந்த நெருப்பு பந்த மாதிரி எரியக்கூடிய இந்த வெளிச்சத்தில் அந்த கல்லறைக்கு மேலே ஒரு கருப்பு கலரில் சாரி கட்டின ஒரு பெண் வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே அச்சசலாக பார்க்குறாருங்க. அரண்டு போயிடுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் பார்க்குறதுக்கு இவருடைய அம்மா மாதிரியே தாங்க தெரியுது. அரண்டு போயிடுறாரு. ஐயோன்னு சொல்லிக்கிட்டு கண்ணை டப்புன்னு மூடிடுறாருங்க. டே பயப்படாதடா, எங்க அம்மா தாண்டா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி முனியாண்டி கிட்ட இருந்து ஒரு சத்தங்க. ஆனா அந்த இடத்துல அந்த விஷயத்தை பார்த்த யாராலையும் அங்க இருக்க முடியாது அப்படிங்கறது தாங்க உண்மை. வேகத்துல அந்த வட்டத்தை விட்டு எழும்பி ஓடவும் ஆரம்பிக்கிறாருங்க சடையமுத்து. சடையமுத்து அங்க இருக்கக்கூடிய கருவக்காட்டுக்குள்ளாடி தாங்க ஓடி ஆகணும். ஆனா சடையமுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து விருட்டா ஓடுறாருங்க. எங்க ஓடுறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. டார்ச் லைட் தெரியக்கூடிய அந்த வெளிச்சத்துல எங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவரை சுத்தி நிறைய இந்த ஆன்மாக்கள் வந்து விரட்ட ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமா விரட்டுது. பின்னால பயங்கரமா பயந்து அடிச்சு ஓடுறாருங்க. எங்க ஓடி வந்துடுறாரு அப்படின்னா, அந்த 300 மீட்டர் தூரம் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க ஊருக்கு வர்றதுக்கும் சுடுகாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை தாண்டி வெளியில வந்துடுறாருங்க. அப்படி வெளியே வரும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல எல்லை சாமியாட்டுக்கு இருக்கக்கூடியது கருப்பசாமி தாங்க. அந்த கருப்பசாமி கோவில்கிட்ட வந்துடுறாருங்க. அப்படி கோயில்கிட்ட வரும்போது அந்த கோவில் வாசல்ல வந்து ஒரு பெரிய ஆள் படுத்திருக்கிறாருங்க. யார் படுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளாடி வேக வேகமா ஓடி வந்து பாக்குறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நபரை வந்து இவர் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாதுங்க. ஆனா இந்த ஏரியாக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, யார் என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவரை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆவேசப்பட்டு எழுப்ப ஆரம்பிக்கிறாருங்க நம்மளுடைய சடையாண்டி. அப்படி சடையாண்டி எழுப்பும் போது அந்த நபர் எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னப்பா எங்க இருந்துப்பா வர்ற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரால் பேசவே முடியலைங்க. அதாவது பயங்கரமா தண்ணி தாகத்தோட அப்படியே அந்த பெரியவருடைய கால் பக்கத்துல உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்து, ஐயா இந்த மாதிரி என் நண்பன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த முனியாண்டி செய்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றாருங்க. அந்த படுத்து கிடந்த நபரும், ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கருப்பன் இருக்கிறான், நம்மளை காப்பாற்றுவான், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கருப்பன் கோயிலில் வந்து ஒரு சின்ன மரத்தினால ஒரு சின்ன கேட்டு போட்டிருப்பாங்க. சுற்றி காம்பவுண்டு கிடையாதுங்க. அந்த வரிக்கல் நாட்டப்பட்டு அதில் வந்து அப்படி அந்த கோவிலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த மர கேட்டு வழியாக உள்ளே விடுறாருங்க. இந்த குத்துக்கல் நாட்டி இருக்கு இல்லையா, அது அவ்வளோமே கம்பி வேலி தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கு உள்ளாடி விட்டுக்கிட்டு, நான் வர்றேன், நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நேர ஸ்ட்ரைட்டா நடந்து அந்த சுடுகாட்டு பாதைக்குள்ளாடி போறத நம்மளுடைய சடையாண்டியும் பாக்குறாருங்க. பார்த்துக்கிட்டு இவர் எங்க அங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பயத்திலே இருக்கிறாருங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போகுது. அந்த 1/2 மணி நேரத்துல பயங்கரமான ஒரு கதறல் சத்தம் அந்த சுடுகாட்டுக்கு உள்ளாடி கேட்குதுங்க. அந்த கதறல் சத்தம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சடையாண்டி படுத்து தூங்கவும் செய்துடுறாருங்க. விடிய காலையில விடிஞ்சிருது. ஒரு 5:30 மணி இருக்கும். பயங்கரமா மக்கள்லாம் அலறிக்கிட்டு அந்த கல்லறை தோட்டம், அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த பக்கமா போறாங்க. அப்படி போகும்போது இங்க இருந்து ஒரு பெரியவர் போனார் பாத்தீங்களா, அந்த பெரியவர் வந்து ரத்தம் கக்கி இறந்து போய் கிடக்குறாருங்க. இவரும் எந்திரிச்சு அந்த ஆட்களுக்கு கூட அங்கேயும் போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே செய்யப்பட்ட சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே கலைக்கப்பட்டு அதெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க. ஆனால் இங்கேருந்து போன அந்த பெரியவர் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பார்த்துக்கிட்டு, இந்த நைட்டில் இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல அவரால் சொல்லவே முடியலன்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல நடந்த சம்பவம். இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முனியாண்டியை தேடிக்கிட்டு முனியாண்டியோடைய வீட்டுக்கே போகிறாருங்க நம்மளுடைய சடையமுத்து. அப்படி போகும்போது போகிற வழியிலே இவங்க அண்ணன், அதாவது சடையமுத்துடைய அண்ணன் வந்து வழியில் பார்த்துட்டு, எங்கடா நேற்று நைட்டு நீ வீட்டுக்கே போகலையா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறார். வீட்டுக்கு போயிட்டு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய வீட்டில் போய் தாங்க வெளியில் குளிக்கிறாரு. குளிச்சு முடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அம்மாவும் அப்பாவையும் பார்த்து
பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கிட்டு இங்கே நடந்த விஷயங்கள் எதையும் சொல்லலை, நான் கொல்லப்பட்டறையில் வேலை செய்துட்டு இருந்தேன், அதனால் அங்கேயே படுத்துட்டேன் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை சமாளிச்சிடுறாருங்க. சரி இப்போ எங்கடா போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி ஏதோ சம்பவம் நடந்திருக்குது, நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. ஆனால் இவருக்கு ஆல்ரெடி அந்த சுடுகாட்டில் நடந்த சம்பவம் எல்லாமே தெரியும். ஆனால் இவர் எங்கே போகிறார் அப்படின்னா நம்மளுடைய முனியாண்டியுடைய வீட்டுக்கு தாங்க தேடி போகிறாரு. அப்படி தேடி போகும்போது முனியாண்டி நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாருங்க வீட்டில். ஆனால் நேத்தைக்கு எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ்ஸில் தாங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி வந்திருந்தாலும் அந்த வழியாக வந்திருந்தாலும் இந்த கருப்பசாமி கோவிலை தாண்டி தாங்க போகணும். அங்கே இவர் படுத்திருக்கிறது நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். அதாவது தூங்கி போயிருந்தார் அப்படின்னா. ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3-3:30 மணி வரைக்கும் முழிச்சிருந்தது நம்மளுடைய சடையமுத்து தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி வீட்டுக்கு போனார் அப்படிங்கிற விஷயமே தெரியலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சடையமுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முனியாண்டியை தட்டி எழுப்புறாருங்க. முனியாண்டியை வேக வேகமாக தட்டி எழுப்புறாரு. முனியாண்டியும் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாரு. என்னடா நேற்றுக்கு எங்கடா ஓடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம முனியாண்டி கூட தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா. அதாவது அந்த பெரியவர் அங்கே இறந்து போயிருக்கிறார் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி கேட்குறாருங்க. தெரியலடா, எனக்கு ஒன்றும் தெரியல, நீ எழும்பி ஓடனோன்னே நான் அங்கேருந்து ஓடிட்டேன், எனக்கும் கொஞ்சம் பயமாயிடுச்சு, அங்கேருந்து நான் ஓடிட்டேன், நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த வசியம் பண்ணக்கூடிய மாந்திரீக பூஜையை நான் பண்ணினேன். அப்படி எங்கள் அம்மாவுடைய ஆன்மாவை அந்த பொண்ணுடைய உடம்புல ஏற்றி அந்த பொண்ணை என் வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய இந்த வசியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணேன். அப்படி பண்ணும்போது திடீர்னு அங்கே ஒரு சத்தம் கேட்டுது, ஒரு பெரிய நபர் அலறக்கூடிய சத்தம். அந்த சத்தம் கேட்டதுமே நான் அங்கேருந்து எழும்பி ஓடிட்டேன். அப்படி எழும்பி ஓடும்போது இந்த பெரிய நபர் எங்கேருந்து சத்தம் போட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஓடிட்டேன். அது மனிதனுடைய சத்தம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. பேய்களுடைய சத்தம் எனக்கு தெளிவாக தெரியும். ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு இந்த மாதிரி அவர் காணாமல் போகிறார் பார்த்தீங்களா, அதுவும் அவங்க ஊருக்குள்ளே இருந்த ஒரு இந்த கோடாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க சில மாந்திரிக வித்தைகள்லாம் கற்று வச்சுருப்பாங்க. ஆனால் கற்று வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மாந்திரிக கலைகளை கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாரு இந்த முனியாண்டி அப்படிங்கிறவர். அதனால என்னுடைய ஒரு விஷயத்துக்காக, அதாவது அந்த பொண்ணு காதலிக்கக்கூடிய பெண் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த பூஜையை பண்ணா அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அங்கே போய் இந்த பூஜையை பண்ணேன், உன்னை துணைக்கு தாண்டா கூட்டிட்டு போனேன், நீ தான் அந்த மாதிரி பயந்து ஓடிட்ட அப்படிங்கிறது மாதிரி தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, டே உன ஒரு விஷயம் தெரியுமாடா, அந்த பெரியவரை நான் தாண்டா அங்கேருந்து அனுப்பி விட்டேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த பெரியவர் இறந்து கிடக்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லும்போது, அவர் சத்தம் போட்டது மட்டும்தாண்டா எனக்கு கேட்டுச்சு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி முனியாண்டியும் சொல்லிடுறாருங்க. ஆனால் இவங்க 2 பேருமே ஒரே பட்டறையில் வேலை பார்க்கல, தனித்தனி பட்டறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி, அதாவது இந்த கொல்லப்பட்டறை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் காலையில் எழும்பி வேலைக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு அன்னைக்கு அந்த இறந்து போன பெரியவருடைய வீடு அந்த ஊருக்குள்ளாடி தாங்க இருக்குது. அந்த பெரியவருடைய மகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் கொஞ்சம் தண்ணி சாப்பிடக்கூடியவர், அதாவது சரக்கடிக்கக்கூடியவர். அப்படி சரக்கடிக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரை வீட்டுக்குள்ளே சேர்க்கறது கிடையாதுங்க, அவரை இந்த மாதிரி வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி ஒரு வெளியே படுக்கக்கூடிய இடம் அந்த கருப்பனுடைய கோவிலில் வாசலில் நெட்டுக்கு படுத்திருப்பாருங்க. அப்படி தாங்க நடந்துட்டு இருந்தது. அந்த நபர் அங்கே ஏன் போனார், எதனால இது நடந்துச்சு, எதுவுமே யாருக்கும் தெரியாது. இந்த 2 சம்பவம் இப்படி தாங்க நடக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஊர் மக்களுக்கும் தெரியாது அவர் எப்படி இறந்தாரு, முனி அடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்தும் சரி, நம்மளுடைய முனியாண்டிக்கும் தெரியாதுங்க அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் அப்படியே ஓஞ்சி போகுது. கிட்டத்தட்ட 13வது நாள் இன்னொரு சம்பவம் அந்த ஊருக்குள்ளாடி நடக்குது. என்ன அப்படின்னா, முனியாண்டி லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பெண் நம்ம முனியாண்டியோடைய வீட்டில் உட்காந்துருக்குங்க. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பன் ஒரு பயங்கரமான மந்திரவாதி, அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய மனசுக்குள்ளே அந்த பயம் வருது. இதனால் நம்மளுடைய முனியாண்டியை விட்டு சடையமுத்து கொஞ்சம் தள்ளி ஒதுங்கியே இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லாங்க. முனியாண்டி எதுக்காவது கூப்பிட்டா கூட, இல்லைப்பா எனக்கு வர முடியாது, நான் வேறு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவரை கலட்டி விடுறதுலே தாங்க இருந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த பொண்ணை முனியாண்டி கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா, கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து நைட்டு நேரங்களில் முனியாண்டியுடைய வீட்டில் பயங்கரமான மாந்திரிக பூஜைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க கொடூரமான சம்பவம்னு சொல்றது. என்ன அப்படின்னா, பெத்த அம்மாவுடைய ஆன்மாவை அந்த பெண்ணுடைய உடம்புல ஏற்றி இந்த மாதிரி அந்த பொண்ணை வர வச்சுட்டாருங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இவர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரம் அவங்க அம்மாவுடைய ஆன்மா தாங்க அந்த உடம்புக்குள்ளாடி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இவரை பக்கத்திலே நெருங்க விடுறது கிடையாது, இவரை அடிக்க
ஆரம்பிக்குது, தாக்க ஆரம்பிக்குது. இதனால அம்மாவுடைய ஆன்மாவை அந்த பாடியிலிருந்து விலக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த முனியாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் அந்த விரதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விரதங்கள்லாம் எடுத்து அந்த ஆன்மாவை விரட்டதுக்கு இவர் முயற்சி பண்றாரு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவராட்டு தான் அந்த ஆன்மாவை அதுக்குள்ள வர வச்சாரு. அதுவும் கொடூரமான பூஜைகள் பண்ணி அதை வர வச்சாரு. இந்த டைம் இவர் விரட்டணும் அப்படிங்கிற நேரத்துக்கு இவரே வர வச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே போகவே இல்லைங்க. நீ தான் என்ன வர வச்ச, நீயே எதுக்கு என்ன விரட்டுற, நான் இவளுக்கு உடம்புல இருந்து நான் என் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க முனியாண்டி. தன்னுடைய ஆசானை தேடியும் போறாருங்க. தேடி போய் விஷயத்த சொல்றாரு. அந்த கோடாங்கி மந்திரவாதி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்றாருங்க இந்த முனியாண்டி. அப்படி முனியாண்டி சொல்லும்போது அந்த ஆசான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நீயே வர வச்சு நீயே குடும்பம் நடத்தணும்னு நினைச்சா அது கஷ்டம் தம்பி, அது வந்து உன்னையே தாக்கிரும், உனக்கு அழிவு உண்டாயிரும், பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த ஆசானு சொல்லி விட்டுறாருங்க. முனியாண்டிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. முனியாண்டி அவங்க அம்மா கல்லறையில போய் மறுபடியும் நிறைய பூஜைகள்லாம் பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு விலகவே இல்லைங்க. நாளடைவில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் போயிருதுங்க. அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது அந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய முனியாண்டியுடைய அம்மாவுடைய ஆன்மா அந்த பெண்ணை வந்து நிலை குறையாக மாற்றுதுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆன்மா ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே ஏறிடுச்சு அப்படின்னா பல நோய்களை வந்து கொடுக்கும். ஆல்ரெடி அவங்க அம்மா இறந்தது கூட ஒரு நோயினால், வயிற்று வலி அப்படின்னு சொல்லி இறந்து போயிருக்கிறாங்க. அது எதனால அந்த வயிற்று வலின்னு தெரியல. ஆனால் இந்த ஆன்மா அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்கும்போது அந்த பெண் வந்து வயிற்று வலியால் துடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்து முனியாண்டிக்கே தான் மேலே பயங்கரமான கோபங்க. ஒரு வழியிலே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் கிட்டத்தட்ட 1998 ஒரு வருட காலங்கள் ஓடி போயிருது. அந்த பொண்ணை எதுவுமே பண்ண முடியல அவரால். அதனால வீட்டுக்குள்ளே தூக்க மாட்டிக்கிட்டு நம்மளுடைய முனியாண்டியும் இறந்து போயிடுறாருங்க. முனியாண்டி இறந்த பிறகு அவங்க வீட்டுக்குள்ள வந்து பயங்கர பிரச்சனை ஆயிருக்குங்க. அண்ணன் தங்கையெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அந்த வீட்டை விட்டு போகக்கூடிய நிலைமை, அந்த வீடே வேண்டாங்கிற அளவுக்கு ஆயிருது. அந்த வீட்டுக்குள்ள அவங்க அம்மாவுடைய ஆன்மா அந்த பொண்ணு மேல இருந்து பார்த்தீங்களா, அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கொண்டு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பெண் அந்த வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரலையாங்க. அங்கிருந்து நேராக ஓடியே வந்திருக்குதுங்க. அவங்க ஊர்ல இருந்து இங்கே ஓடி வந்து இந்த வீட்டிலே தாங்க இருந்திருக்குது. அதனால அந்த பொண்ணை அப்பப்போ வந்து பிடிச்சிட்டு போறதும், மனநலம் குன்றியவருடைய ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பெண்ணை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணும் இறந்து போயிடுறாங்க. இப்படி முனியாண்டி மற்றும் முனியாண்டியுடைய காதலியான அந்த பெண்ணும் அப்படி இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் இறந்த பிறகு நம்மளுடைய சடையமுத்துவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு நம்மளுடைய முனியாண்டிக்கு சைடே இவர் போகலைங்க. எப்பவும் சரி கற்பங்கோயில் அப்படி இப்படின்னு இருந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த கொல்லப்பட்டறையில் வேலை பார்க்கறதுனால சில சாதனங்கள் கொடுத்து வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கணும். அந்த மாதிரி ஒரு சாதனம் வந்து இவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டுங்க. யாருடைய வீட்டில் அப்படின்னா, முனியாண்டியுடைய வீட்டில் மாட்டிடுச்சு. அந்த சாதனத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொருள் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அண்ணனுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. நீ போய் எடுத்துக்கப்பா, நாங்கள் ஒன்றும் வரமாட்டோம், ஏன்னா வீட்டு சாவியை கையில் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட்ட பகலில் அந்த சாவியை கொடுக்குறாங்க. சாவியை போட்டு அந்த வீட்டையும் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய சடையமுத்து அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாருங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போதே அவருக்கு பயம், அப்படி கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து வீடு தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறது மாதிரியான சில சிம்டம்ஸ் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவருடைய முதுகுக்கு பின்னால் ஒரு பெண் வந்துகிட்டு இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி அவருடைய முன்னால் தன்னுடைய நண்பனான அந்த முனியாண்டி அப்படிங்கிற அந்த நபர் நின்றுக்கிட்டு இருக்கிறது மாதிரிலாம் தெரிஞ்சிருக்குங்க. அது அவருடைய கற்பனையாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அவருக்கு அமானுஷ்யமாக தாங்க இருந்திருக்குது. வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து வீட்டுக்கு உள்ளே இல்லைங்க. ரொம்பவே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது நம்மளுடைய சடையமுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பொருளை தேட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த பொருளும் அவருக்கு அங்கே கிடச்சிருது. அதை எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த வீடை லாக் பண்ணிக்கிட்டு இவரும் பட்டறைக்கும் போயிடுறாருங்க. ஸ்ட்ரைட்டாக பட்டறைக்கு தான் போயிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, பட்டறையில் உள்ள ஒரு சாதனம் தாங்க இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பகலில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்குங்க. அன்னைக்கு ரொம்பவே நிறைய வேலை இருந்ததுனால தான் இந்த சாதனம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த பொருள் அதை எடுத்துக்கொண்டு கொடுத்ததுனால அந்த வேலை ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருதுங்க. அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது என்ன அப்படின்னா, அவங்களுடைய பெரியப்பாவுடைய அந்த கடை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த கொல்லப்பட்டறை. அந்த பெரியப்பா சொல்கிறாரு, என் கூட வாப்பா, நான் கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, பெரியப்பா கூட போனால் இவருக்கு சிகரெட்டு பழக்கம் இருக்குதுங்க. அந்த சின்ன வயசில் பழகி இருக்கிறாரு. பீடி தாங்க இழுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால பெரியப்பா முன்னாடி வச்சு பீடி இழுக்க முடியாது. அதனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நடந்துக்கிட்டே வரணும். கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கும் அந்த கொல்லப்பட்டறை இருக்கக்கூடிய தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க. ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. ஆனால் டியூப் லைட் அப்படின்னு
சொல்லியிருக்கிறாரு. அந்த ஏரியாலாம் வந்து அந்த டைமில் டியூப் லைட் தான் போட்டிருப்பாங்களாம். அந்த மாதிரி லைட் இருக்கிறதுனால நமக்கு நடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்ச நம்மளுடைய சடையமுத்தும் நான் வரல பெரியப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் நடந்தே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பீடியா இந்த பற்ற வச்சு அந்த புகையை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறாரு. அவருக்கு பின்னால யாரோ வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது யாருடா இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கிறதுன்னு திரும்பி பார்க்கும்போது இன்னும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் பக்கம் அந்த ஒரு நபர் நடக்கிறது தெரியுது. அதை நடந்து வந்துட்டு இருக்கிறது தெரியுது. யாரோ வர்றாங்க ஊருக்குள்ள இருந்து, ஆனால் நம்ம ஸ்டேஜ் மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. சரி நமக்கு இன்னும் நேரம் இருக்குது, டைம் இருக்குது, அந்த பையனும் வந்துடட்டும், சேர்ந்தே போகலாம், யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாருங்க. இவர் இங்கே நின்னா அந்த பையன் அங்கே நின்றுவான். மறுபடியும் இவர் நடப்பார், அந்த பையன் நடப்பான். என்ன நடக்குதுன்னு புரியாமல் இவர் டே தம்பி வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னா அந்த முனியாண்டிங்கிற நபர் வந்து இவரோட கொஞ்சம் கட்டையாக இருப்பாருங்க. அப்போ அவருக்கு பார்க்கும்போது அது முனியாண்டியாக தெரியலை, ஏதோ ஒரு பையன் தான் வர்றான் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு டே வாடான்னு சொன்னோடனே அங்கே இருந்துக்கிட்டு அந்த முனியாண்டிங்கிற நபர் தாங்க பின்னால் நடந்து வர்றாரு அப்படிங்கிறதாங்க உண்மை. என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த நபர் அங்கே இருந்துக்கிட்டு டே சடைமுத்து அப்படின்னு கூப்பிட்ட அந்த குரலுங்க. இந்த குரல் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை ஆட வைத்து கிட்டுக்கிட்டுன்னு அந்த இடத்துல விரைச்சிக்கிட்டு நிற்கிறாருங்க. அதாவது அப்படி ஒரு வெட்டு அளவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுதுங்க இவருடைய கைகாலெலாம். ஏன் அப்படின்னா அங்கே கேட்ட குரல் அது முனியாண்டியுடைய குரல் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது. அப்படியே அரண்டு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா பண்ணுறது, இது முனியாண்டியே வந்த மாதிரி இருக்குதே ஆண்டவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஓடும்போது முனியாண்டியுடைய அந்த ஆன்மாவும் இவரை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. என்ன செய்யணுன்னே தெரியல. அந்த நேரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு நபர் வர்றாருங்க. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சுருட்டை ஒன்று பிடிச்சிக்கிட்டு தாங்க எதிர்த்தாப்புல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே ஐயா யாரோ வர்றாங்க, நம்ம ஊரை சேர்ந்த ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக ஓடி போய் அவர்கிட்ட போய் நிற்கிறாருங்க. அவர்கிட்ட போகும்போதே பயங்கரமான சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தன வாசனை அடிக்குதுங்க. அப்படி அவர் கிட்ட போய் பார்க்கும்போது அவர் உடம்பு ஃபுல்லாக சந்தனம் பூசி வச்சிருக்கிறாரு. முகம், கை, கால் எல்லா இடமும் சந்தனம் பூசப்பட்டிருக்குது. வெள்ளை வேட்டி கட்டிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறாருங்க. ஆனால் சுருட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. அவரை பார்த்த உடனே ஐயா இந்த மாதிரி ஒருத்தன் என்ன பின்னால் துரத்திட்டு வர்றான், இறந்து போனவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய நண்பனுடைய பேர் முனியாண்டிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல அப்படியே சொல்றாருங்க. இதை கேட்டவுடனே அந்த பெரியவரும் ஒன்றும் இல்லைப்பா நான் பார்த்துக்கிடுறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய சடையாண்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அவங்க ஊர் எல்லை வந்து ஒரு கற்பண்ணசாமி கோவிலும் ஒரு முனீஸ்வரனுடைய கோவிலும் இருக்குது. அந்த கோவிலை தாண்டி உள்ளே விடுறாரு. உள்ளே விட்டுட்டு நீ போப்பா, எது வந்தாலும் இதை தாண்டி வராது, நீ போ அப்படின்னு சொன்னோன்னே இவர் திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறாருங்க. ஊருடைய அந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் அப்படியே அந்த சுருட்டை பிடிச்சவாறு அந்த நபர் நின்றுட்டு இருக்கிறத இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. பார்த்து போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போய் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நேர் வழியில தாங்க இவங்களுடைய வீடும் இருக்குது. வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசல்ல வந்து ஒரு தட்டி மாதிரி வச்சு தான் அடைச்சி வச்சிருப்பாங்களாம். அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் நின்று எட்டி பார்த்தாலும் இந்த நபர் நிற்கிறது தெரியுங்க. இவர் உள்ள போய் நின்று எட்டி பார்க்குறாருங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த நபர் அதே இடத்துல அப்படி நின்றுட்டே இருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுடைய கதவை தட்டுறாரு. அவங்க அப்பா தான் வந்து கதவை திறக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. இது ஒரு 10-11 மணி தாங்க ஆகுது. இவர் கொஞ்சம் பீடி சிகரெட்டு பழக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகி அப்படி மெல்ல நடந்து வந்தவர், அதை ரசிச்சுக்கிட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால லேட் ஆகிடுச்சுங்க. இந்த இடத்துல கத்துறாருங்க அவங்க அப்பா. இந்த நேரத்தில் ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா இவருக்கு நிறைய பழக்கம் என்ன அப்படின்னா அந்த கொல்லப்பட்டறையிலே தூங்குறதுங்க. காலையில் வந்து குளிச்சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு ரிட்டனும் வேலைக்கு போயிடுவார். அப்படி இருக்கிறதுனால ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாருங்க. அவங்க அப்பா இப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சடையமுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இல்லப்பா நான் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன், எனக்கு பின்னாடி இந்த முனியாண்டி அப்படிங்கிற அந்த ஆன்மா, அதாவது அவனுடைய ஆன்மா அந்த பேய் என்னை துரத்திக்கிட்டே வந்துச்சு. நான் பயந்து ஓடி வந்தேன். வரக்கூடிய வழியில் உடம்பு ஃபுல்லாக சந்தனம் பூசிக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு வெள்ளை வேட்டி கட்டின ஒரு நபர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி சொல்லும்போது அவர் நீ போ, உன்னை நான் வீடு வரைக்கும் கொண்டு விடுறேன், அதன் பிறகு நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொன்னாருப்பா. அவர் வெளியில் தான்ப்பா நிற்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அப்பாவை வெளியே கூப்பிட்டு இப்படி எட்டி அப்படி பார்க்க சொல்கிறாருங்க. அப்படி எட்டி பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அங்கே யாருமே இல்லை. சடைமுத்துவுக்கு அப்படி ஒரு கிடுகிடுப்பாயிருதுங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு அங்கே யாருமே இல்லையாடா, என்னடா உளறிக்கிட்டு இருக்கிற, வாடா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டும் போயிடுறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் விடியுதுங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே இவங்களுக்கு அந்த எல்லை கோவில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலுடைய திருவிழா ஆரம்பிக்குதுங்க. அவள் காலையிலே வந்து இந்த பந்தக்கால் நாட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த கோவிலில் வந்து இந்த திருவிழா எடுப்பாங்க. திருவிழா கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடைபெறுங்க. அப்படி அந்த திருவிழா தொடங்கிட்டாங்க அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க. அதில் இவங்க குடும்பமும் உண்டுங்க. அதில் நம்மளுடைய
சடையமுத்துவும் உண்டுங்க. சடையமுத்துவும் அதே மாதிரி குளிச்சுட்டு எடுத்துட்டு காலையில் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேராக போய் காப்பு கட்டக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க. அப்படி காப்பு கட்டக்கூடிய டைம் அந்த கருப்பசாமி தாங்க அந்த காப்பு கட்டி விடுவாராம். அப்படி கட்டி விடும்போது நம்மளுடைய சடையமுத்துடைய உடம்பு திடீர்னு கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிக்குதுங்க. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆட்டம் கிடுக்கிட்டுன்னு வந்துகிட்டே இருக்குது. அப்படி ஆட ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல அந்த கருப்பசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய உச்சந்தலையில் அப்படி கையை வச்சு, உன்னை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன், நீ என் கையிலேயே மாட்டல, நீ செய்த தவறு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளுடைய சடையமுத்துவை தாங்க சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் என்னடா பண்ணி தொலைச்சான், சாமியை இந்த மாதிரி கோவப்படக்கூடிய அளவில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னோன்னே பிடிச்சி இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும்போது தாங்க, நான் விட மாட்டேன், நான் யாரையும் விட மாட்டேன், நானும் நல்லா வாழலை, நானும் யாரையும் வாழ விட மாட்டேன், இவங்களை எல்லாரையும் அழிப்பேன் அப்படிங்கிறது மாதிரி பயங்கரமாக கொந்தளிக்குதுங்க உடம்புக்குள்ளே இருந்து முனியாண்டியுடைய ஆன்மா. இப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, டே முனியாண்டி உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பர் சொன்ன பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பையன் இந்த பையனுடைய உடம்புக்குள்ளாடி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. தெரிஞ்ச உடனே அவங்க ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் சாமி இவனை இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் பண்ண தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பசாமி தாங்க இந்த சுடுகாட்டில் நடந்தது பார்த்தீங்களா ஒரு பூஜை. அந்த பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணக்கூடிய பூஜை தாங்க. ஆனால் அது வசியம் ஆன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி முனியாண்டிக்கு நடந்தது பார்த்தீங்களா, அதாவது ஒரு பெண்ணுடைய உடம்புல தன்னுடைய அம்மாவுடைய ஆன்மாவை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த ஆன்மா கூட இவர் உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது அம்மா கூட இருக்கிறதுக்கு சமம். அந்த தப்பை இவர், அதாவது இந்த முனியாண்டிங்கிறவர் பண்ணியிருக்கிறாருங்க. இதுதாங்க அங்கே ஒரு பெரிய விஷயமா நடந்து முடிஞ்சிருக்குது. அதன் பிறகு தான் அந்த உடம்புல இருந்த ஆன்மா அந்த கோபத்தோட என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணை கொல்லதுக்கு முயற்சி பண்ணி உடம்பை சுருக்கிக்கிட்டே போயிருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த உடம்புக்குள்ள இருந்து ஆடிக்கிட்டே இருந்திருக்குது. அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய முனியாண்டி தன்னுடைய அம்மா கிட்டேயே தவறாக நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய மனசுக்கு எப்போ பதிஞ்சுதோ அந்த நேரத்தில் அவர் தூக்க மாட்டி இறந்து போன விஷயம் இப்போ அந்த கருப்பசாமி சொல்கிறாருங்க. இதை கேட்டோன்னு மக்களுக்கெல்லாம் பயங்கர கொந்தளிப்பாயிருது. இப்படிப்பட்ட ஒரு பையனா, இந்த பையன் நல்ல பையன்லாம் நாங்கள் நினச்சோம், இவன் இப்படி பண்ணியிருக்கிறானா, அந்த பொண்ணை வேற கூட்டிகிட்டு இந்த மாதிரி நாசம் ஆக்கி கொண்டு விட்டானே அப்படின்னு சொல்லி ஊர் மக்களே எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய முனியாண்டியை ஊருக்குள்ளே இனிமேல் வரவே விடக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா அவனுடைய ஆன்மா அந்த ஊருக்குள்ளே வரவே கூடாது அப்படிங்கிறது மாதிரி அந்த கருப்பசாமி கிட்ட எல்லாரும் வேண்டுகோள் வைக்க அந்த இடத்துல கருப்பசாமி இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறாருங்க. என்ன அப்படின்னா சடையமுத்துடைய உடம்புல இருந்த முனியாண்டியுடைய ஆன்மாவை அப்படியே விளக்குறாருங்க. விளக்குனது மட்டும் இல்லாம அன்னைக்கு நள்ளிரவே அந்த முதல் பூஜை நடக்கக்கூடிய அன்னைக்கே அந்த நபருடைய ஆன்மாவை ஒன்றும் இல்லாமல் அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாருங்க. அதாவது அது அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆக்கி விட்டுறாரு கருப்பசாமி. அதே மாதிரி 3வது நாள் அந்த திருவிழா, அதாவது பயங்கரமாட்டு இந்த கிடாவெல்லாம் வெட்டி, அதாவது ஆடு கோழியெல்லாம் வெட்டுவாங்க, அப்படி வெட்டி படையல் போட்ட அன்னைக்கு நம்மளுடைய சடையமுத்துக்கிட்ட அப்படியே ஆடிட்டே அப்படி நிற்கிறாருங்க. ஒன்னதான் அந்த இடத்துல இருந்து நான் கூட்டிட்டு வீட்டில் வரைக்கும் கொண்டு விட்டனே, அதன் பிறகு எப்படா நீ அதுகிட்ட மாட்டின அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாருங்க. அப்போதான் ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு உடம்பு ஃபுல்லாக சந்தனம் பூசிக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு நின்னார் இல்லையா ஒரு பெரியவர் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு, அது வேற யாரும் இல்லைங்க, அந்த ஊருடைய அந்த கருப்பசாமி தாங்க. தத்ரூபமா நான் பார்த்தேன் என் கருப்பனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணீர் மல்க என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாருங்க. ஏன்னா அப்போ எனக்கு அது கருப்பன் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் அந்த கொடை நடக்கக்கூடிய அந்த டைமில் அந்த விஷயத்த சொல்லும்போது என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரித்து நானே அந்த இடத்துல மயக்கமடையக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க நம்மளுடைய சடையமுத்து இந்த சம்பவத்தை சொல்லியிருந்தார். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இவர் எப்படி 2வதும் அந்த ஆன்மா கிட்ட, அதாவது முனியாண்டியுடைய ஆன்மா கிட்ட மாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஒரு பொருள் எடுக்க போனார் இல்லையா, அன்னைக்கே பின்தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் என்ன அப்படின்னா இவரை எட்டி பிடிக்க முடியல. இந்த கருப்பசாமியுடைய சக்தி இவருடைய உடம்புக்குள்ளே இருந்ததுனால எட்டி பிடிக்க முடியல. ஆனால் இந்த வாவிருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாவிருட்டு அப்படின்னு சொன்னால் நிறைந்த அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைந்த அமாவாசை அன்னைக்கு நைட்டு இவர் இந்த மாதிரி வேலையை முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது அன்னைக்கே இவரை அது பிடிச்சிருக்குங்க. அதாவது அன்னைக்கு அவருக்கு அதுக்கு தெரியவே இல்லை, இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் காட்டாமலே தான் அங்கே பிடிச்சிருக்குது. ஆனால் எப்போ இவரை பிடிச்சதோ அதன் பிறகு இவருக்கு பின்னாலே நடக்கவும் ஆரம்பிச்சிருக்குங்க.
டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவருடைய உடம்புக்குள்ள வந்து சில வேலைகளை அது பார்த்துட்டும் போயிட்டு இருந்திருக்குது. அந்த விஷயத்தை தாங்க கருப்பர் கேட்குறாரு. அன்னைக்கே நான் விரட்டி விட்டுட்டேன்லாடா, அதுக்கப்புறம் எப்படி மாட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல இவருக்கு எதுவுமே தெரியலைங்க, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதையும் அவரே சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த நிறைஞ்ச அமாவாசை நாளில் நீ வந்து இந்த மாதிரி நைட்டு போயிட்டு வரும்போது ஒன்றை பிடிச்சிட்டான், அப்போ உனக்கு எதுவும் தெரியல. ஆனால் அதன் பிறகு நீ இந்த பீடி அடிக்கிறது, அதாவது பீடி இழுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி புகைப்பிடிக்க ஆரம்பித்தது அதிகம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாரு. அதுவும் அவருக்கு ஞாபகம் இருக்குங்க, நிறைய பீடி சிரவாக இருக்குது, ஆனால் எப்படி சிரவாச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு தெரியலை. ஏன்னா இப்போ மாதம் ஒன்று அடிக்கிறவர் திடீர்னு ஒரு நாள் அவங்க பெரியப்பா இருக்கும்போதே பற்ற வச்சு அடிச்சிருக்கிறாருங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க பெரியப்பா அதை கண்டுக்கல. ஏன்னா பையன் வளர்ந்துட்டான், தலைக்க மேலே நம்ம இன்னும் சொன்னால் எதுவும் பிரச்சனை தான் வரும், அவன் வேலைக்கு வரக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்கலைங்க. ஆனால் எப்பவும் சரி, பெரியப்பாவுக்கு தெரியாமல் தான் இந்த சிகரெட் பீடியெல்லாம் இழுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததே தெரியலைங்க. அந்த விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாமே கருப்பசாமி விளக்கி சொல்லிடுறாருங்க. சரிடா, இனிமேல் அவன் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டான், இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து யாருமே நோண்டாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே அவன் வந்து பல சக்திகளை ஏற்றி வச்சு அந்த சக்திகளை வந்து அவன் வழிபட்டுருக்கிறான். அதனால அந்த சக்திகள் அங்கே தான் இருக்குது, அதன் மூலியமாக உன்னை மறுபடியும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இனிமேல் நீ அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கருப்பசாமியும் சொல்லி முடிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 12 வருடங்கள் இவர் அந்த பக்கமே போகலைங்க. அதன் பிறகு முனியாண்டியுடைய அண்ணன் நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அந்த வீடை சுத்தமாக இடித்து தரமட்டம் ஆக்கியிருக்கிறாரு. தரமட்டம் ஆக்குனது மட்டும் இல்லாமல் அதை வந்து சில பூசாரிகளை கூட்டிட்டு வந்து பெரிய பூஜைகள்லாம் நடத்தப்பட்டு அந்த இடத்தையே பிளாட் போட்டு வித்துடுறாரு. அதன் பிறகு அந்த ஊருக்குள்ளாடி இந்த பிரச்சனையே வரலைங்க. ஆனால் நம்மளுடைய சடையமுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ அவர் இருக்கிறது கோயம்புத்தூரில் ஒரு துணி கடையில் தான், அதாவது துணி வியாபாரம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. கொல்ல வேலை செய்துக்கிட்டு இருந்த அவருக்கு வந்து துணி வியாபாரம் அப்படி கிடச்சிருக்குதுங்க. சின்ன சின்னதாக எடுத்து பண்ணி இன்னைக்கு ஒரு துணி வியாபாரியாட்டு இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படி தாங்க இவருடைய லைஃப்பில் இந்த சம்பவம் இப்படி நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த சடையமுத்துவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம இன்னொரு விஷயம் பண்ணணும், அதாவது புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.